அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சிம்ம லக்கணமும் சுக்கிரனும் பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. இஸ்திர லக்கணமாகிய சிம்மம் கருதப்படுவதால் அந்த ராசிக்குரிய அதிபதி சூரியன் ராஜ கிரகமாக கருதப்படுகிறது. சூரியன் சுக்கிரனின் பகை கிரகமாகும். மேலும் சூரியன் சந்திரன் இருவருக்குமே சனியும் சுக்கிரனும் பகைவர் ஆவார்கள். அதனால் கடக லக்கணக்காரர்களுக்கும் சுக்கிரன் 4ஆம் இடத்து அதிபதியாகவும் சிம்மத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதியாகவும் வருவதால் அந்த இரு லக்கணக்காரர்களுக்கும் சுக்கிரனால் கலந்திர பாகம் திருப்தியாக அமையாது. அதாவது மனைவி ஸ்தானம் அவங்களுக்கு திருப்தியாக அமையாது. மேலும் சிம்ம லக்கணத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானமாக கன்னி வீடு, கன்னியில் சுக்கிரன் நீசம். அதனால் வருவாய் தேடும் வழிகள் லாபகரமாகவும் திருப்திகரமாகவும் இல்லாத வகையில் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு அமையும். மற்றும் இந்த லக்கணக்காரர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையை திருப்திகரமான வகையில் சுக்கிரன் அமைக்க மாட்டார். அதனால் அடிக்கடிக்கு இருவரும் உறவில் பிரிவு ஏற்படும். சுக்கிரன் மறைவு ஸ்தானம் அடையாமல் ஓரளவு பலமாக இருந்தால் சிறிதளவு கெடுல் பலன் குறையும். சிம்ம லக்கணக்காரர்களுக்கு கெடுல் பலன் குறையறதுக்கு சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும். சிம்ம லக்கணக்காரர்கள் கௌரவம் பாதிக்கக்கூடாத வகையில் சுக்கிரன் இவர்களுடைய நடத்தையில் கலகத்தை உண்டு பண்ணும் வாய்ப்பு அதிகம். மேலும் இவர்களுக்கு சுக்கிரன் பாவியாய் இருப்பதால் சுக்கிரனின் திசை வரும்போது தீய காரியங்களில் ஈடுபடுவதை இந்த ஜாதகர்கள் தவிர்க்கவில்லை என்றால் கடைசி மூச்சு வரை இப்பழக்கம் நீடித்து புத்தி, செல்வம், கௌரவம் ஆகியவற்றை அந்த ஜாதகர் இழக்க நேரிடும். கருத்தில் கொள்ளுங்க. சிம்ம லக்கணக்காரங்களுக்கு சுக்கிரனுக்கும், அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் சிம்ம லக்கணக்காரங்களுக்கு கலந்திர வாழ்க்கை சரியாக அமையாது. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.